வணக்கம். நவீன மேலை நாட்டு தத்துவத்தின் தந்தையாக கருதப்படுபவர் டெக்கார்த். ஐரோப்பாவில் பிறந்த அவர் நான் சிந்திக்கிறேன், எனவே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கருதுகோளை முன்வைத்தார். ஐ ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். அதாவது தான் யார் அப்படின்னு எல்லோருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். காலங்காலமாக மனிதன் தோன்றினதிலிருந்தே இந்த குறித்த கேள்விகளை வெவ்வேறு விதங்களில் எழுப்பிட்டு இருக்கான் இல்லையா. இதன் அடிப்படையில் தான் ஆன்மீகம் உருவானது, அதிலிருந்து தான் மதம் உருவானது. தத்துவங்கிறதும் வேறொரு கோணத்தில் ஆன்மீகத்தை அணுகுவது தான். பெரும்பாலும் மதம் என்பது நம்பிக்கையின் அடிப்படையை கொண்டதுன்னா, தத்துவங்கிறது சந்தேகத்தை, கேள்வியை அடிப்படையாக கொண்டது. ரமண மகர்ஷியும் நான் யார் என்று கேட்பதை, விசாரிப்பதை தான் முக்கியமாக வழிமுறையாக குறிப்பிடுகிறார். அதன் அடிப்படையில் தான் டெக்கார்த்தும் நான் யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஒன்று மாத்திரம் தெளிவாக புரிஞ்சிச்சு. தெளிவாக அதுக்கு பதில் சொல்ல முடியலை, ஆனாலும் தான் யாருன்னு சிந்திக்கிறேன் இல்லையா, அப்போது தான் சிந்திப்பதனால தான் தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சி அதையே ஒரு முடிவாக சொன்னார். ஒரு இடத்துல தர்க்கபூர்வமாக யோசித்து பார்த்தா அது சரிதான் இல்லையா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நாம் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லையா. நாம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் இருக்குமா? அது எப்படி நம்மளுக்கு தெரியும்? நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறீங்க, நீங்கள் தான் ஹீரோ. காடு மலையெல்லாம் திரிஞ்சு நிறைய போரெல்லாம் பங்கு கொண்டு வில்லன்களெல்லாம் வெற்றி கொண்டு கடைசியில் ஹீரோயினை காப்பாற்றி வெற்றியாலாம் திரும்பணும். இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. இப்போ அந்த மனிதன், நீங்கள் விளையாண்டுட்டு இருந்த அந்த கேமிலிருந்து அந்த நாயகன் எங்கே போயிருப்பான்? அவன் இப்போவும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா? கதாநாயகி தேடிட்டு போயிட்டுருப்பானா? இல்லை நீங்கள் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி திருப்பியும் தொடங்கும்போது அவன் கரண்ட் எங்கே போச்சோ அந்த இடத்துலேருந்து அவன் உயிர் தெழுவானா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசித்தோம்னா தெளிவாக சொல்ல முடியாது இல்லையா. இதுதான் அப்படிதான் புரிந்துக்க முடியாது, ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்படியெல்லாம். அதனால தான் அவர் சொன்னார் ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம்னு. இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானதுன்னு எளிதில் யார் வேண்டாலும் சொல்லிட முடியும். ஏன்னா நாம் சிந்திக்காத போதும் நாம் இருக்கோம். தூங்கும்போது நாம் எதையும் சிந்திப்பது கிடையாது. சாப்பிடும்போது, தண்ணி குடிக்கும்போது, ஸோ முக்கியமான நிகழ்வுகள் பலவற்றை நாம் சிந்திப்பது கிடையாது. நம்ம தனியாக உட்காந்து ஒரு முயற்சியை மேற்கொண்டு சிந்திக்கும்போது தான் நாம் இருக்கோம்னா, மற்ற நேரம்னா நம்ம எங்கே போகிறோம்? அதே சமயம் பெரும்பாலும் சிந்தனைங்கிறதும் நாம் முயற்சியை மேற்கொண்டு செய்வதாக இருக்காது. அதுவாக தானாக தோன்றும் உருவாகும் எண்ணங்களை தான் நாம் பலரும் சிந்தனைன்னு சொல்கிறோம். திடீர்னு காஃபி சாப்பிட்லாமான்னு தோணுது, அது சிந்தனை ஆகிடுமா? அதை போல தான் நம்ம மனசில் தோன்ற பலவற்றையும் நாம் சிந்தனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ உண்மையில் மனம், உடல் இரண்டுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது. அது முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இது நீண்ட காலமாக ஒரு சிக்கலாக இருந்துகிட்ருக்கு. அதை பெருசாக்குனவர் டெக்கார்த் தான். ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம்ன போது சிந்திக்கும் போது, மனம் செயல்படும் போது மட்டும்தான் நான் இருக்கேன். அப்போது மனதுக்கும் உடலுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்குது அப்படிங்கிற போன்ற புரிதலை அவர் முன்வைத்தார். காலங்காலமாக இதை வெவ்வேறு மரபுகளும் அணுகி இருந்தாலும் யாருமே ஒரு முழுமையான ஒரு புரிதலை தந்தது கிடையாது. உதாரணமாக இந்திய மரபுகளில் அத்வைதத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே பிரக்ஞைங்குது, அறிவை முன்வைக்குது. அது உடலை மறுக்குது, ஐம்புலன்களை கட்டுப்பாடுகளை அப்படின்லாம் சொல்லுது. அப்புறம் பௌத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது உடலை முன்வைக்குது. அது உடல் தான் உண்மை, நான் எதுவுமே கிடையாது, ஆன்மாலாம் எதுவுமே கிடையாது, உடலை கவனிங்க, உடலில் வலி இருக்கா அது உண்மை அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான புரிதல் தான் இல்லையா. ஒன்று உடலை மையமாக வைத்து பார்க்குது, இன்னொன்று பிரக்ஞையை மையமாக வைத்து பார்க்குது. பிற்காலத்தில் பௌத்தம் தன்னை விரித்து கொண்டு அது பிரக்ஞையும் ஏற்றுக்கொண்டது
திபெத்திய பௌத்தமெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அத்வைதம் முன்வைக்கும் புரிதலை தான் சொல்லுது. ஆனால் அதை வந்து உடலின் மூலமாக ஒரு அனுபவமாக புரிதலாக அது முன்வைக்குது. அத்வைதம் வந்து வெறும் கருதுகோள்வை போல முன்வைக்குது. அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது வழிமுறையை கொண்டு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அது உங்களுடைய திறமை அப்படிங்கிறத போல தான். இப்போ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு பார்க்கணும். நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன வேணும்? தினசரி வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும், ஒழுங்காக வேலைக்கு போகணும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, உடலில் நோய்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் நம்ம பலரும் விரும்புவது, எதிர்பார்ப்பது. ஞானம், மோட்சம், நிர்வாணமெல்லாம் கிடைச்சா ஓகே, கிடைக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் தினசரி நிம்மதியாக இருந்தால் அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்போது இங்கே இடத்துல நாம் முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா நம்ம தினசரி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மனம், உடல் இரண்டுமே இணைந்து தான் செயல்படுது. நம்முடைய சிந்தனை வந்து நம்முடைய உடலை பாதிக்கும், நம்முடைய உடல் வந்து நம்முடைய சிந்தனையை பாதிக்கும். இதை ரொம்ப நுட்பமாக புரிஞ்சிக்கணும். இப்போ காலையில் வேலைக்கு கிளம்புறோம், எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ எந்திரிக்கும் போது என்ன சொல்லுவோம் வேணும், இன்னும் ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம், கொஞ்சம் நாள் லேட்டாக போனோம், ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு சொன்னோம். நம்மளும் கேட்டே இருப்போம், தூங்கிடுவோம். அப்புறம் அறக்க பறக்க எடுத்து ஓடும், டென்ஷன் ஆகுது இல்லையா? காலையில் எந்திரிக்கும் போதே பதட்டம் தொடங்கிறது. இது வந்து அன்றைக்கி நாள் முழுக்க வெவ்வேறு விதங்களை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது பதட்டம்ங்கும்போது என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளே மனம் அசைய தொடங்கிருச்சு. அது தெளிவில்லாமல் இருக்குது, நிலை இல்லாமல் இருக்குது. அது நம்ம அறியாமல் ஒவ்வொரு நிலையும் வந்துக்கிட்டே இருக்கும், வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாருமே வாழ்க்கை ஒரு மாதிரி பதட்டத்தோடு வாழ்கிறோம். அந்த பதட்டத்தை இயல்பாகவும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பேருந்து வெயிட் பண்ணுறோம், அது சரியான நேரத்துக்கு வரலன்னா கோவம் வருது. ஆஃபீஸில் உடனே மனம் ஓடுது, ஐயோ ஆஃபீஸில் என்ன சொல்லுவாரோ மேனேஜரு, போன வாரம் இப்படி தான் லேட்டாக போச்சு. யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் இன்னும் நிகழையா? தோண்டி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமோ, இதுவாகிடுமோ, அதுவாகிடுமோ. இல்லைன்னா ஜாலியாக அப்படியே ஏதோ கனவு கண்டுக்கிட்டு கற்பனையில் மிதந்துக்கிட்டு. ஸோ நம்முடைய மனதிலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்வது கஷ்டம், உடலில் இருந்தும் நம்ம விடுவித்துக் கொள்ள முடியாது. இன்னொன்று கவனித்து பார்த்திங்கன்னா, நம்ம உடலில் நாம் எங்கே இருக்கோமோ அங்கே பெரும்பாலும் நம்ம நிம்மதியாக நிறைவாக உணர மாட்டோம். பேருந்தில் இடிச்சுக்கிட்டு இருந்தால் எரிச்சலாக இருக்கும், வீட்டில் ஒரே புழுக்கமாக இருக்கும், நசன்னு இருக்கும். அந்த மாதிரியான தருணங்களை நான் என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது கற்பனைக்குள்ளே மிதக்க பார்ப்போம். ஒரு புத்தகம் வாசிப்பது, சினிமா பார்ப்பது, ஏதாவது சொல்லி அந்த நம்மளோட மனதை வேறு இடத்துல திருப்ப பார்ப்போம். என்ன பண்ணுறோன்னு கவனிச்சிங்கன்னா, உடலையும் மனதையும் நாம் பிரிச்சுக்கிட்டே இருக்கோம். உடல் ஒரு பக்கம் இருந்தால் மனம் வேறு எதையாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்புறம் நம்ம ஆஃபீஸில் போய் வேலை செய்யணும், அப்போ உடலில் அந்த இடத்துல கவனம் செலுத்தணும். ஆனால் மனம் எங்கேயோ தெரிஞ்சிட்டு இருக்கும், நமக்கு போதியமான கவனம் செலுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளே வலுக்கட்டாயப்படுத்திக்கிறோம். ஐயோ வேலை செய்யணும், முடிக்கணும், இன்னும் நாளில் ஏதாவது ஒன்று. இப்படி பார்த்திங்கன்னா இந்த பிளவு வந்து கூடிக்கிட்டே போயிட்டுருக்கும். அந்த பிளவு குறையணும் அப்படின்னா நம்ம தனிமையை மேற்கொள்ளணும். நம்ம தனிமையை மேற்கொண்டோம்னா அப்போவும் என்ன பண்ணுறோன்னா, சினிமா பார்க்குறோம், தூங்குறோம், படிக்கிறோம். அதுவும் தனிமை கிடையாது. ஒரு நல்ல தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மனதையும் உடலையும் இணைக்கக்கூடும் இல்லையா? ஆழ்ந்து தூங்கினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அப்போது மனம் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மனம் நல்லா ஓய்வு எடுத்து நிம்மதியாக இருக்கும். ஆனால் உடலில் வலி இருந்தது, பசி இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா நிம்மதியாக தூங்க முடியாது. அப்போ உடல் வந்து மனதை பாதிக்குதுன்னு சொல்லலாமா? இப்போ மனமும் உடலை பாதிக்குது, உடலும் மனதை பாதிக்குது. ஸோ இதை தான் வந்து சைக்கோசொமாட்டிக்னு சொல்கிறாரு. சைக்கோ அப்படின்னா அது மனதை குறிப்பது, சொமாட்டோ அப்படின்னா அது உடலை குறிப்பது. இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் தனித்தனியாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது உடலில் பிரச்சனைனா உடலை மாத்திரம் மருந்து கொடுத்து குணப்படுத்திக்கிட்டு இருந்தோம். மனசில் பிரச்சனைனா அதை மாத்திரம் கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இதை பற்றின புரிதல் கூடிக்கிட்டே வருது. இதையெல்லாம் இன்று நரம்பியல் போன்ற துறைகள் மூலமாக அறிவியல் பூர்வமாகவும் நிரூபித்தாச்சு. ஸோ இதெல்லாம் இன்னும் அடிப்படைகளெல்லாம் நம்ம ஆராய்ந்து கொண்டு இருக்க வேண்டியது கிடையாது. இதை நல்லா அனுபவபூர்வமாகவும் நம்ம உணரலாம். இதை புரிஞ்சிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு இதை எப்படி பயன்படுத்திக்கிறத நாம் கற்றுக்கொள்ளணும். இன்னும் ரொம்ப நுட்பமானது இது. ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ கவனிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் தெளிவாக அதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு நல்ல உதாரணம் வந்து என்னுடைய
வாழ்க்கையின் தொடக்க கட்டம் 20-22 வயசுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான். என்ன ஏதுன்னே புரியாமல் பயங்கரமான துக்கம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அல்சர் இருக்கும், நிற்கக்கூட முடியாது, அப்படியே உக்காந்துருவேன், அப்படியே சுருண்டுருவேன். பொது இடம்னா கூட கட்டுப்படுத்த முடியாது, அவ்வளோ வலிக்கும். ஏன் என்ன ஒன்றுமே புரியலை. அப்போது ஒரு நண்பர் ஒரு நூல் வச்சுருந்தார், அதை பார்த்து வயிறுன்னு ஒரு நூல், தமிழ் புத்தகம், ஒரு மருத்துவர் எழுத நூல், ரொம்ப பெரிய புத்தகம், 500-600 பக்கத்துக்கு மேலே இருக்கும், ரொம்ப முக்கியமான புத்தகம். அப்போ அதில் ஒரு இடத்துல போட்டிருந்தது, இந்த மாதிரி அல்சர் பிரச்சனைக்கு மனசும் காரணம், மனசில் கோபம், எரிச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா அது வயிற்றை பாதிக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு நம்ம சில விஷயங்களை நம்ம மனசால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போது ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாருக்குமே சில கற்பனைகள் இருக்கும், நம்ம அப்பாவை குறித்து, அம்மாவை குறித்து, நமக்கு பிடித்த நடிகர், தலைவர், இவங்களையெல்லாம் குறித்து. அவங்கள பற்றி யாராவது தப்பாக பேசுகிறோன்னா நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ என்ன சொல்லுவோம் யோசிச்சு பாருங்கள், அதை என்னால் ஜீரணிக்கவே முடியலை, ஒரே வயிற்றெரிச்சலாக இருக்குது, வயிற்றை என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனம் அந்த விஷயத்தை கிரகித்து கொள்ள முடியாத போது நம்ம உள்ளுக்குள்ளே போட்டு அமுத்திக்க பார்ப்போம். அது ஒரு சாப்பாடு சாப்பிட முடியலன்னு என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு அதை முழுங்குவோம் இல்லையா? அதை போல தான் இப்போ இது போல் என்னென்னா, நம்மளை தெரியாமலே நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு யாராவது கேள்வி கேட்பாங்க, நம்ம சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்ல முடியாது. அப்போ சொல்ல வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே முழுங்கிக்குவோம் இல்லையா? இப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா, மனமும் உடலும் வெவ்வேறு விதங்களில் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம கவனித்தாலும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அதை கட்டுப்படுத்தணும்னு நம்மளுக்கு ஒரு ஆளுமை திறன் இருக்கணும், நம்ம எண்ணங்களை கவனிக்கும் புரிதல் இருக்கணும், நம்மளை உடலை கட்டுப்படுத்தும் திறன் இருக்கணும். அதற்குத்தான் தியானம் போன்ற பயிற்சிகள் எல்லாம் தேவைப்படுது. ஆனால் அது எல்லோராலையும் செய்ய முடியாது. அப்போது இதெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம கவனித்து புரிஞ்சிக்கணும். அதே போல் நம்ம ரொம்ப காரமான உணவை சாப்பிட்டா கோபம் அதிகமாகும், எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு மந்தமாகும், சிந்திக்கும் திறன் குறையும், அப்புறம் கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வலியை உருவாக்கும். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். இப்போ நான் என்னுடைய குணப்படுத்துதலின் மூலமாக என்னை நுட்பமாக குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறனால இதை நன்றாகவே என்னால் சொல்ல முடியும். ஏன்னா உணர்ச்சி என்பது நம்ம உடலில் வந்து இருக்கும் வெற்றிடங்கள், அதை தான் நம்முடைய மரபில் நாடின்னு சொல்கிறாங்க. அதில் தேங்கி நிற்கும் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, உணர்ச்சிங்கிறது ஒரு தண்ணியை போன்ற ஒரு உணர்வு, அது ஒரு எனர்ஜி. அது எனர்ஜி வந்து இயங்கிக் கொண்டே இருக்கணும். இயங்கிக் கொண்டே இருக்காத போது அது அந்த நாடிகளில், அந்த வெற்றிடங்களில் சென்று போய் தேங்கத் தொடங்கும். அது நீண்ட நேரம் அப்படியே தேங்கிட்டே இருக்குது, அதை வெளிப்படுத்தவே இல்லைன்னா அப்படியே அது இறுகி போக தொடங்கும். அப்போ உடலில் இருக்கும் இறுக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதங்களில் நம்மால் வெளிப்படுத்த முடியாத உணர்ச்சிகள் தேங்கி கிடப்பதுனால தான். அப்போ அந்த உணர்ச்சிகளை எப்படி வெளியேற்றுவது? அதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. அதுதான் நான் பயன்படுத்தும் குணப்படுத்துதல் வழிமுறைகள் அவற்றில் ஒன்று. அதில் நான் உளமாற்றிகளை பயன்படுத்தி உடலை வந்து அந்த இறுக்கங்களை கரைத்து நான் வெளியேற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போது இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். இதை மீண்டும் இதை எல்லாராலையும் செய்யவும் முடியாது, எல்லோரும் அந்தளவு ஆழமாக தங்களை குணப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையும் கிடையாது. ஆனால் அடிப்படைகளை புரிஞ்சிக்கலாம். நாம் ஒழுங்காக உடல் உணவை இது செரிமானம் சரியாக இருந்ததுனாலே உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு பொருள். செரிமானம் சரியாக இல்லைன்னா அதுவே அடிப்படை பிரச்சனை. மலச்சிக்கல், நெஞ்சு கரிப்பு, வயிற்று வலி, வயிற்றெரிச்சல், தூக்கமின்மை, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடலும் மனமும் இணைந்து செயல்படலைங்கிறத குறிக்குது. அப்போ எங்கேயாவது நம்ம சரி பண்ணணும். எங்கேருந்து சரி பண்ணணும்? உடல்லிருந்து சரி பண்ணுறதா, மனசிலிருந்து சரி பண்ணுறதா? அதை நாம் தான் தொடங்கணும். அதுதான் நான் உடல் உள் உறைதல்னு சொல்லி உடலை மையமாக வைத்து நான் விளக்க முயற்சிக்கிறேன். ஏன்னா நம்ம பலருக்கும் உடலை எளிதில் உணர முடியும், மனதின் கட்டுப்படுத்துவது புரிந்து கொள்வது சிரமம். அப்போது எளிய உணவு கட்டுப்பாடு பயிற்சிகள் இது மூலமாக நம்ம உடலை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொள்ள முடியும். இது நிறைய விஷயங்கள் இருக்குது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பற்றி நான் பேசியிருக்கேன். நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்கிறது வேதிப்பொருட்கள்.
அவை தான் நம்முடைய நரம்பு மண்டலத்தில் வந்து இருக்கும் நரம்பு செல்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு, அதன் மூலம் நம்முடைய உடல் இயங்குவதற்கெல்லாம் பயன்படுது. இப்போ இந்த கீழே இந்த இடது பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம்னு இருக்குது. எப்படி வந்து அழுத்தம் உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸர் ஏதாவது ஒரு மன அழுத்தம் நிகழ வேண்டிய ஒரு சூழல் எழும்போது நம்மளுக்கு பிடிக்காத ஒருவரை பார்க்குறோம். இப்போ நம்மளை மேனேஜரை பிடிக்காது, அவரை சந்திக்க வேண்டியது இருக்குன்னா ஒரு எரிச்சல் வரும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? சகிச்சிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வயிற்றுக்குள்ளே அந்த உடலில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம பில்ட் பண்ணுறோம். அடுத்ததுன்னா அது வந்து அந்த நம்முடைய நரம்பு மண்டலத்தையும் உடம்பையும் அது பாதிக்கும். அப்போது என்ன ஆகும்னா, கார்டிசால், அட்ரினலின் போன்ற ஹார்மோன்கள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் உடலில் அதிகப்படியாக சுரக்கத் தொடங்கும். அட்ரினலின் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உடலில் இறுக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம விளையாட்டு போன்ற பயிற்சிகளில் ஈடுபடும்போது, அப்புறம் வேகமாக ஓடும்போது, பயப்படும்போது, இதெல்லாமே வந்து அட்ரினலின் சுரக்கும். அது வந்து அந்த உடலில் வேகமாக செயல்படுவதற்கு நம்மளுக்கு அந்த உத்வேகத்தை தருது. யோசிச்சு பாருங்கள், பாம்பை கண்டு பயப்படுறோன்னா நம்ம யோசிச்சுட்டு இருக்காமல் உடலில் தானாக ரியாக்ட் ஆகும். தீயை கண்டு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் இந்த அட்ரினலின் ஒரு முக்கியமான காரணம். அப்போ நம்ம மன அழுத்தம் கூடும்போது உடலில் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் ஹார்மோன்களின் அளவு கூடிக்கிட்டே போகும். அது தேவையில்லாத இறுக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இது என்ன ஆகுன்னா, மெல்ல மெல்ல அந்த உடல் அதுக்கு பழகிரும். அப்போது நம்ம எப்போவுமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய சூழல், அதுதான் ட்ராமான்னு சொல்கிறோம். அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா உடல் பழகிரும் அதுக்கு. அப்போது உடல் எப்போவுமே ஒரு இறுக்கத்தோடையே இருந்துக்கிட்டு இருக்கும், உடலில் வலிகள் இருக்கும், அது நம்முடைய மனதை பாதிக்கும். ஆனால் அது நம்ம மனதை பாதிக்கிறதே தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா அது உதாரணத்துக்கு என்னுடைய பிரச்சனை நான் பிறக்கும்போது, கருவாகும் போதுலேருந்தே உருவானதுங்கிறாங்க. அப்போ இருந்தே எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. எனக்கு தெரிந்த ஒருவர் வந்து குழந்தையாக பிறக்கும்போது அந்த தொப்புள் கொடி வந்து கழுத்தில் சுற்றி ரொம்ப சிக்கலான பிரசவம். அப்போ அந்த குழந்தையும் வலியை உணர்ந்திருக்கும் இல்லையா? அதுக்கும் வாழ்வா சாவா, அதுவும் ஒரு உயிருள்ள ஜீவன். அம்மா அழுகலாம், கத்தலாம், கதறலாம், எப்படியாவது தன்னுடைய வலியை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். அந்த குழந்தை என்ன பண்ணும்? அது வயிற்றுக்குள்ளே அழக்கூட முடியாது. ஸோ அந்த வலியெல்லாம் அது உணர்ந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அதெல்லாம் அதோட உடலில் பதிந்து இருக்கும். அப்புறமா அவர் வந்து வெவ்வேறு வழிமுறைகளை பயன்படுத்தி தன்னை குணப்படுத்தி கொண்டார். இப்போ இதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்ட போது தான் எனக்கு என்னை பற்றிய புரிதலே கிடைச்சிது. ஸோ நாம் உடலில் உணரும் வலி, நம்முடைய மனம் செயல்படும் விதம், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கடந்து நம்மளுடைய ஆளுமை, சிந்தனை திறன், அகங்காரத்தை கடந்த காரணங்கள் இருக்கலாம். நம்முடைய உடல் எப்படி உருவாகி இருக்குது, நம்முடைய அகக்கட்டமைப்பு, நம்முடைய மனம் செயல்படும் விதம், இதெல்லாம் மரபணுக்கள் மூலமாகவும் கடத்தப்படுது. இப்போ நாம் முன்னோர்கள் வந்து ஒரு பஞ்சம் போன்ற சூழலில் வாழ்ந்திருந்தாங்கன்னா அது குறித்த நினைவு நம்முடைய உடலுக்கு இருக்கும். இப்போ நம்ம திடீர்னு ஒரு நாள் வேலை இல்லாமல் இருக்கோம், ஒரு சிக்கலான நிலைக்கு வாழ வேண்டியது இருக்குது அப்படின்னா, அது சூழல் உருவாகும்போது அப்போது அதை போன்ற அந்த சூழலில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அது குறித்த அந்த நினைவுகள் வந்து நம்முடைய உடலில் இருந்து தூண்டப்படும், நம்முடைய ஆழ்மனதை தூண்டி செயல்பட வைக்கும். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். அதனால தான் வந்து இதெல்லாம் நான் ஆன்மீகங்கிற கோணத்தில் அணுகிறேன். ஏன்னா எல்லாவற்றையும் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள முடியாது, தர்க்கபூர்வமாக நிரூபிக்க முடியாது. சிலதெல்லாம் தர்க்கத்தை கடந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை புரிஞ்சிக்கணும். முதல்ல நாம் வந்து இதை புரிஞ்சிக்கிறதே கிடையாது. நம்ம ரொம்ப மேலோட்டமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய உணவு பழக்கம் சரியாக இல்லை, நம்ம உடலை ஒழுங்காக பராமரித்து கொள்வது கிடையாது, மனதை கவனித்து கொள்வது கிடையாது, ரொம்ப விட்டேத்தியாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்முடைய மனதில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த புரிதல் உருவாகும் போதே தெளிவு உருவாகும். இப்போ தெளிவுங்கிறது என்ன? மனதில் குழப்பம் இல்லாமல் இருப்பது. குழப்பம் இல்லாமல் இருந்தாலே இருள் குறைவாக இருக்கும், கனம் குறைவாக இருக்கும், அது ஒளியை உருவாக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க இல்லையா? அது வந்து நம்ம மனம் வந்து குழம்பி போயிருந்தாலும் நம்மளை உடலில் வந்து அந்த தெளிவு வெளிப்படும். அதுதான் நம்ம ஆறான்னு சொல்கிறோம்.
ஏன்னா அப்போ மனம் என்பது ஒரு சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டது. அது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பல விதங்களில் குழம்பி போயிருக்கலாம், நம்ம யாருங்கிற தெளிவில்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருந்து நன்காக தூங்கி செரிமானம் நல்லா இருந்து நம்ம மூச்சு பயிற்சியெல்லாம் போன்றதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருந்தோம்னா அது மற்றவர்கள் அதை கவனிக்க முடியும். இப்போ பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் மூளையெல்லாம் பயிற்சி செய்ய மாட்டாங்க, நிறைய படிப்பது இதிலெல்லாம் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஏன்னா உடல் அளவில் நம்ம தெளிவாக இருந்தாலே போதும். இன்றைக்கு காலகட்டம் மாறிடுச்சு, நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் எப்படி செல்ஃபோனை பயன்படுத்துறது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது எப்படி, டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி, டாக்ஸ் கட்டுறது எப்படி, இபி பில்லு கட்டுறது எப்படி, என்னெல்லாமோ தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இதில் பணமும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் நம்மளுக்கு தேவையானு யோசிச்சு பாருங்கள். அதுதான் இன்றைக்கி நவீன கால வாழ்க்கை முறை நமக்கு இயல்புக்கு இல்லாத பல விஷயங்களை நம்ம மீது திணித்து கொண்டே இருக்குது. அதை நம்மளால் எதிர்கொள்ள முடியலைங்கிறது தான் உண்மை. நவீன கால வாழ்க்கை முறைக்கு நம்முடைய உடல் தயாராகலை இன்னும். மனம் வேகமாக செயல்படும், அது வேகமாக மாறிக்கும், ஆனால் உடலால் மாற முடியாது. உங்கள் உணவு பழக்கத்தை மாற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஆனால் சொல்ல முடியும் வாயில், ஓ நான் நாளையிலேருந்து டயட் இருக்க போகிறேன், இனிமேல் இதை சாப்பிடவே மாட்டேன். அதை எப்படி செயல்படுத்துகிறோம் யோசிச்சு பாருங்கள். மனதை கொண்டு, மன உறுதியை கொண்டு கட்டுப்படுத்தி தான் பெரும்பாலும் நம்ம உணவு கட்டுப்பாடு போன்றவற்றை செய்வோம். இப்போ நியூ இயர் தொடங்கின உடனே என்ன ஆகுது, நிறைய பேர் ஜிம்மில் சேருவாங்க. அது ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன்களை ஒன்றாக இருக்கும். ஆனால் சில வாரங்கள்லேயே அது முடியாதுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம பல சமயம் மனதை கொண்டு தான் செயலை செய்ய முயற்சிக்கிறோம். ஒரு கேரட்டு போல், கழுதிக்கு முன்னாடி காட்டப்படும் கேரட்டு போல் நாமளே வந்து மனதை கொண்டு நம்மளை தூண்ட பார்க்குறோம். ஒரு கட்டம் வரைக்கும் தான் அதுக்கு வந்து உடல் ஒத்துழைக்கும், அதுக்கு மேல் உடல் ஒத்துழைக்காது. இப்போ என்னுடைய அனுபவத்தில் அதுதான் எனக்கு நிகழ்ந்தது. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் என்னால் ஒழுங்காக வேலை செய்ய முடியல. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்ச போது தான் எனக்கு புரிய வந்தது, என்னுடைய மனம் செயல்படும் வேகத்துக்கு என் உடலால் இயங்க முடியவில்லை. நான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் விதம் சரியில்லை, தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு தெரிஞ்சுது. அதை சரிப்படுத்திக்க தொடங்கும்போது அது முற்றிலும் என்னை வேறு திசையில் கொண்டு போய்விட்டது. நம்ம இது போன்ற தருணங்களில் நாம் ரொம்ப குழம்புவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை வந்து பெரும்பாலும் மனதை கொண்டு தான் கட்டமைத்திருக்கோம் இல்லையா? நாம் யார் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் நம்ம பெரும்பாலானோருக்கு நம்முடைய மனதை அடிப்படையாக கொண்டு இருக்கும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன வேலை செய்கிறோம், என்ன சாதியை சேர்ந்தவங்க, இதன் அடிப்படையில் தான் நம்முடைய அடையாளத்தை உருவாக்கி இருப்போம். அப்போ அது மாறுவதற்கு நாம் விடமாட்டோம். ஏன்னா நம்ம அது மாறுச்சு அப்படின்னா நம்மளுடைய அடையாளம் மாறும். நம்ம அடையாளம் மாறுச்சுன்னா நம்ம சுற்றி இருப்பவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகக்கூடும். அது பல்வேறு சிக்கல்களை உருவாக்கும். அதனால் பல்ல கடிச்சிக்கிட்டு சமாளிச்சுட்டு நம்மளுக்கு என்ன தெரியுமோ அப்படியே வாழ தான் முயற்சிக்கிறோம். இதுதான் பிரச்சனை, பல்ல கடிச்சிக்கிட்டு வாழ்கிறது தான் பிரச்சனை. ஆனால் என்ன செய்கிறது, வேறு என்ன வழி இருக்குது? இது உருவாக்கும் பிரச்சனைகளை கவனிங்க. வாழ்க்கையை வந்து எளிமையாக்கி கொள்ளணும்னு சொல்வது அதுதான் செயலற்ற செயல், முயற்சியற்ற முயற்சி. வாழ்க்கையை முயற்சியோடு வாழணுங்கிற அவசியமே கிடையாது. முயற்சி இருக்கணும். இப்போ மரம் வளருதுன்னா அது முயற்சி செய்யாமல் வளர்றது இல்லை. அதே போல் முயற்சி இருக்கணும். ஆனால் அந்த முயற்சி தன்னியல்பாக தானாக வெளிப்படணும். நம்முடைய தன்முனைப்பை கொண்டு, அகங்காரத்தை கொண்டு, மன உறுதியை கொண்டு இது செய்யணும், செஞ்சே ஆகணும், இப்படியெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் வாழ்கிறது பேர் வாழ்க்கை கிடையாது. அது பல்வேறு உளவியல் உடலியல் சிக்கல்களை உருவாக்கும். நமக்குள்ளே இருக்கும் நோய்கள் பலவற்றுக்கும் காரணம் மன அழுத்தம். நம்முடைய பதற்றத்துக்கு காரணமும் நம்முடைய மனம்தான். நம்ம உடலால் ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியல. உடலும் மனமும் இணைந்து செயல்படாத போது, உடலை காட்டிலும் மனம் வேகமாக செயல்படும் போது பதற்றம் உருவாகும். இது கவனிங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. இவன் சாமி கும்பிடுவது கூட ஒரு சின்ன வழிமுறை தான். என்னென்னா அது தற்காலிகமாக நம்மளுக்கு ஒரு நிம்மதியை தருது இல்லையா? அப்போ ஒரு அமைதியை உணர்றோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா உடலை அமைதிப்படுத்துது, மனதை அமைதிப்படுத்துது. அப்போ தான் ஆறுதலாக உணர்கிறோம். நான் எப்போதுமே சொல்வது போல் அந்த ஆறுதலை நாம் அறிவை கொண்டு ஆழப்படுத்தணும். அந்த ஆறுதல் வந்து எதனால் கிடச்சிது, ஏன் கிடச்சிதுன்னு புரிஞ்சு
அந்த அந்த வழிமுறைகளை இன்னும் அதிகப்படுத்தி அதில் முழுமையாக நம்மளை ஈடுபடுத்தி அந்த புரிதலை நாம் வளர்த்து கொள்ளணும். அதை நாம் தான் செஞ்சாகணும். இப்போ இது வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுவதை போல், நீச்சல் அடிப்பதை போல் ஒரு நுட்பமான ஒரு விளையாட்டு, ஒரு திறமை. சைக்கிள் ஓட்டுவதோ நீச்சல் அடிப்பதோ யோசிச்சு பாருங்கள். மனமும் செயல்படணும், உடலும் செயல்படணும் இல்லையா? எப்படி கையை அசைக்கணும், எப்படி காலை அசைக்கணும், அடிப்படை புரிதல்கள் வேண்டும். அதே சமயம் அதை கற்றுக்கொள்ள வேண்டியது உடல், மனம் கிடையாது. மனம் வந்து உடலுக்கு ஒரு வழிகாட்டி மட்டும்தான். நம்ம மனசோட போக்கில் வாழணும்னு நினச்சோம்னா நம்மளால் வாழ முடியாது. ஆனால் அதை பற்றின புரிதலே இல்லை நம்மளுக்கு. உதாரணத்துக்கு பாரதியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு கவிதை இருக்குது, விசையுறு பந்தினை போல் மனம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அதை நோக்கி செயலும் உடல் வேணும் அப்படின்னு கேட்டார். அதே சமயம் அசைவரு மதி, அசைவே இல்லாத அறிவு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. யோசிச்சு பாருங்கள், நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம். வாழ்க்கை நம்மளை அழைக்குது, வா வா வான்னு அழைக்குது. இப்போ நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாகிட்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை, எதையாவது இழந்துருவோமோ அப்படின்னு. இன்றைக்கி ஃபேஸ்புக்கை பார்க்கலன்னா ஏதாவது முக்கியமான விஷயம் மிஸ் பண்ணிடுவோமா, நம்ம இந்த படத்தை பார்க்கலன்னா நம்ம அவுட்டேட்டட் ஆயிடுவோமோ, இப்படி எல்லாம் நினச்சி ஏகப்பட்ட குழப்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நேற்று ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு இளம் பெண் வந்து உடல் பருமனாக இருக்குன்னு யூடியூப் பார்த்துட்டு வெங்காரம்னு எதையோ சாப்பிட்டு அதனால் பாதிப்பு ஏற்படுத்தி உயிரிழந்தாங்கன்னு. இது யோசிச்சு பாருங்க. ஸோ உடல் பருமனாக இருக்குங்கிறது உடலோட பிரச்சனை. அப்போது அதை சரிப்படுத்தணும். அப்போது உடலை சரியாக கையாளணும். உடலை சரியாக கையாளணும்னா உணவு கட்டுப்பாட்டிலேருந்து தொடங்கணும். ஒரு இடம் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த கூட்டம் ஏன் உருவாச்சுன்னு பார்க்கணும். ஒரு வீடு குப்பையாக இருக்குன்னா ஏன் குப்பையாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும் இல்லையா? அதிகமாக ஆட்களை விடாமல் இருந்தால், மேலும் குப்பை போடாமல் இருந்தாலே பிரச்சனைகள் குறையும். ஸோ அப்படி தான் நம்ம தொடங்கணும். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேக வேகமாக மாற்றங்கள் வேண்டியது இருக்குது. அது எளிதாக சீப்பாகவும் முடியணும், நோகாமல் நோம்பி விடணும்னு பார்க்கணும். தூக்கத்திலேயே எல்லாம் நடந்துடணும், கனவுலேயே எல்லாம் நிகழ்ந்துடணும்னு பார்க்குறோம். ஒரு இடத்துல எனர்ஜி ஹீலிங் அதுக்கெல்லாம் வழி எடுக்கும். ஆனால் அதை நாம் அனுமதிக்கணும். நம்ம அகங்காரத்தை கொண்டு தன்முனைப்பை கொண்டு இறுகி இருந்தோம், புதிய புரிதல்களை அனுமதிக்கலை அப்படின்னா நம்முடைய மனதில் எந்த மாற்றமுமே ஏற்படாது. நம்ம மனசை மாற்றலை அப்படின்னா வாழ்க்கையில் எந்த மாற்றமும் உருவாகாது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காலமாக இருக்கும் நம்பிக்கைகள், புரிதல்கள் எதையுமே நம்ம மாற்றிக்கொள்ளலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னா அந்த மனநிலை, அந்த புரிதலாக நம்ம பலருக்கும் இருக்குது. அதுக்கு மேலே ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு செல்ஃபோனில் பேசிக்கிட்டு ஒரு நவீன வாழ்க்கை வாழ்வது போல் பாவனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாறை மேலே விழுந்த தண்ணி போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பாறையும் முழுசாக நனைவது கிடையாது, அந்த தண்ணினாலையும் எந்த பயனும் கிடையாது. நம்முடைய மனம் அப்படி இருக்குது, ஒரு தெளிவில்லாமல் அலைந்து கொண்டே இருக்குது. நம்முடைய உடல் இறுகி போயிருக்கு. நம்முடைய உடல் இறுக்கத்தை குறைத்து அதை வந்து ஒரு களிமண்ணை போல் மாற்றணும், இலக வைக்கணும். அதே போல் அப்போ மனம் வந்து அந்த உடலோட இணைந்து பிணைந்து செயல்படும். களிமண்ணாக மாற்றினோன்னா அப்புறம் நம்ம உடலை, நம்முடைய மனதை நமக்கு ஏற்ற விதத்தில் நம்மால் வடிவமைத்து கொள்ள முடியும். அது திருப்பியும் வந்து நமக்கு ஏற்ற விதங்கும்போது அகங்காரம், தன்முனைப்பு போன்றவை எல்லாம் வரும். அதை கவனிக்காமல் நம்முடைய உடலுக்கு என்ன தேவை, அதாவது களிமண் இருக்குது, ஒரு பானை செய்கிறோம் அப்படின்னா அந்த பானை செஞ்சு அதை சுட்டு எடுத்துட்டோம்னா அப்புறம் அதை மாற்றவே முடியாது இல்லையா? அப்போ அந்த களிமண் என்னவாக ஆக விரும்புதுன்னு கவனிக்கணும். அதே போல் நம்முடைய உடல் ஒரு வடிவம் இருக்குது இல்லையா? அந்த வடிவத்தை நம்மளால் மாற்ற முடியாது. அப்போ அந்த உடலை கொண்டு நம்ம என்ன எனர்ஜி நம்மிடமிருந்து வெளிப்படுத்தணும்னு நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஏற்கனவே சொன்னது போல் நம்ம உடல் ஆரோக்கியமாக, அது தெளிவாக, இந்த செரிமான பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே அந்த உடலிருந்து வரும் எனர்ஜி தெளிவாக இருக்கும். மற்றவங்க அதையே பார்ப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க. நாம் மனம் குழம்பி இருந்தாலும் மற்றவங்க வந்து நம்ம உடலை பார்ப்பதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ள முடியும், நிறைவு கொள்ள முடியும்.
ஆனால் அதுதான் கவனிச்சு பாருங்க, பிரபலங்கள்லாம் அப்படி தானே இருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையை பாருங்கள், அவங்க வாழும் வாழ்க்கையை. நம்ம வாழ்க்கையே எவ்வளோ பரவாயில்லங்கிறது போல தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். பலரும் எளிய மனிதர்கள். அதனால தான் இது முக்கியம்னு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ஏற்படும் உடல் சிக்கல்கள் வந்து மனதின் காரணமாக இருக்கலாம், மனச்சிக்கல்கள் உடலின் காரணமாக இருக்கலாம். நம்ம ரொம்ப செலவு செஞ்சு நம்மளை குணப்படுத்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எளிது புரிதல்களே போதும். ஒரு சின்ன உதாரணம் வந்து, ஒரு சமயம் நான் உடற்பயிற்சி செய்யலான்னு சொல்லிட்டு ஓடத் தொடங்க ஓடுறது பிடிக்கும் எனக்கு. சரி ஓடலான்னு சொல்லிட்டு ஓடத் தொடங்கினேன். ஆனால் முடியலை. கால் பயங்கரமான வலி, பாதமெல்லாம். ஸோ நான் நினச்சிக்கிட்டேன், ஏன்னா என்னுடைய உடல் ஒரு மாதிரி எப்போவுமே இறுக்கமாக இருக்கும். ஸோ ஏதோ உடலில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட தொடங்கிட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஷூவை மாற்ற வேண்டியதாக இருந்தது. எப்போவுமே போடுற ஷூ இல்லை, வேறு ஷூவை போட்டு ஓடுனா காலில் வலியே இல்லை. அப்போ தான் எனக்கு முதல்ல தெரிஞ்சுது, ரன்னிங் ஷூன்னு ஒன்று தனியாக இருக்குன்ட்டு. அதாவது அதெல்லாம் நம்ம அந்த நுட்பங்களை கவனிக்கிறது கிடையாது. வாக்கிங்க்குன்னு தனியாக ஒரு ஷூ இருக்குது, ரன்னிங்க்கு இருக்குது, ஜாகிங் இருக்குது, ஃபுட்பாலுக்குன்னு ஒரு ஷூ இருக்குது, கால்ஃபுக்குன்னு ஒன்று இருக்குது, பேஸ்கெட் பால்னு ஒன்று இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த விளையாட்டின் போது நம்மளுடைய உடல் எந்த விதத்தில் செயல்படும். இப்போ பேஸ்கெட் பால்னால் அதில் குதிக்கணும். அப்போ அதை அந்த சோல் அதுக்கேற்றால் தயார் செஞ்சுருப்பாங்க. இப்போ வாக்கிங் அப்படின்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், வெயிட் இருக்காது. ரன்னிங்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்படி நுட்பமான இதெல்லாம் கவனித்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு தான் அவ்வளவு காசு. இதெல்லாம் தானே அறிவு. இதெல்லாம் காலங்காலமாக மனிதன் சிந்தித்து புரிந்து கொண்டு மாற்றி இருக்கான். இப்போ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சாதாரண அந்த ஷூவை மாற்றினோன்னே எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் நான் என்னோடய மனதில் அந்த எண்ணமே உருவாகலை. நம்ம அப்படி தான் சில சமயம் யோசிக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கொப்பளம் வந்துச்சுன்னா ஐயோ கேன்சராக இருக்குமோ, இப்படியெல்லாம் யோசிக்கிறோம். இல்லை இன்னொரு பக்கம் ஒரு கேன்சராக இருந்தால் கூட அதை கண்டுக்க மாட்டோம். இல்லைப்பா அது சும்மா தேமல் தான்ப்பா, ஒரு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1.5 லிட்டர் தண்ணி குடித்தா சரியாக போயிடும், இப்படின்னு ஏதாவது எளிமையான விஷயங்களை வச்சு பெரிய பிரச்சனைகளையும் மறைக்க பார்க்குறோம். ஏன்னா பெரிய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நம்மளுக்கு மன உறுதி கிடையாது, பொருளாதார பின்புலம் இதெல்லாம் கிடையாது. அப்போ நம்மிடம் இருக்கிறது ஒரு பெரிய கட்டுப்படுத்த முடியாத சிக்கல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி எதிர்கொள்வதுன்னு ஒரு பயமும் இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு பெரிய நோய் ஒன்று இருந்தால் ஜாலியாக இருக்கும். அதை பற்றி நல்லா வெளியில் பேசலாம்ல. கேன்சர் இருந்துன்னா சாதாரணமான விஷயமா அது? எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியுமா? நல்லா கதை அடிக்கலாம். இப்போ நம்ம யோசிச்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நாம் எவ்வளோ பேர் வந்து நம்ம இருக்கும் நோய்களை பற்றி பெருமையாக மற்றவங்கள பேசிக்கிறோம். ஸோ கவனித்து பார்க்கணும். வாழ்க்கை என்பது ஒழுங்காக வாழ்வதற்கானது. ஒழுங்காக வாழ்வது எப்படின்னு கற்றுக்கொள்ளணும். நம்ம உயிரோடு இருப்பதுங்கிறது ஒழுங்காக வாழ்வது கிடையாது. நம்ம வாழ்க்கையை பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம ஒழுங்காக வாழலைன்னா நம்ம மேலேயே ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாருமே அப்படி தான் பிறக்கிறோம். எல்லாருமே புத்திசாலிகளாக பிறப்பது கிடையாது, முட்டாளாக தான் பிறக்கிறோம். நம்ம எப்போ முட்டாள்னு தெரிஞ்சுக்கிறோமோ அப்போவே புத்திசாலி ஆயிடுறோம். எப்போ நோய் இருக்குதுன்னு தெரியுதோ அப்போவே அது குணமடையவும் தொடங்கிடும். இப்போ அந்த மனம் வந்து அதை அறிந்து கொள்வதற்கு மட்டும்தான். நம்ம அறிந்து கொள்ளும்போது அது ஒரு தெளிவை தரும். அந்த தெளிவை வந்து உடலை வைத்து ஆழப்படுத்தி கொள்ளணும். இப்போ அதுதான் என்னுடைய பார்வையின்படி வாழ்க்கையை சரிவாக வாழ்வதற்கான வழிமுறை. அதை எப்படி வாழ்கிறோங்கிறது ஒரு தனி மனிதர் முடிவு செய்ய வேண்டியது. ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.